فاستعذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. தம்பி நசீர், இப்போ என்ன சந்தேகம் கேட்டீங்க? நீங்க ரூஹை பத்தி கேட்டீங்க. என்ன கேட்டீங்க? ரூஹ் வேற ஜிப்ரீல் வேறயான்னு கேட்டேன். இந்த ரூஹ் வந்து ரூஹுல் குதுஸை கொண்டு அல்லாஹ் படைச்சிருக்கன்னு சொல்லி குர்ஆன்ல நம்ம பார்க்கிறோம். ஜிப்ரீல்ங்கிறது வேறயா, ரூஹுல் குதுஸ்ங்கிறது வேறயா? இப்போ அல்லாஹ் வந்து ஆதமை படைக்கும் பொழுது மண்ணால் மனிதன் உருவத்தை செய்து பின்னர் தன்னுடைய ரூஹ் தன்னுடைய ஆவிலிருந்து ஊதிய பொழுது மனிதன் உண்டாகினான். சரியா? இது சரிதான். சரிதான் குர்ஆன் இருக்குது. என்னம்மா சரிதாம்மா? இப்படிதான் குர்ஆன் இருக்குது. இதை இப்போ மனசு ஒழுங்கா வச்சுக்கோங்க. இப்போ அவனுடைய ரூஹ், இந்த ரூஹை கொண்டுதான் மரியமின் போட்டு ஈசா உண்டானார். இந்த ரூஹை தான் அல்லாஹ்வுடைய ரூஹை வச்சு ஓதிதான் மரியமின் கர்ப்பப்பை போட்டு ஈசா நபி உண்டானார். சரியான சரி? இப்போ மனிதர்கள் நம்ம இப்ப படிச்சோம் 92, 97, 98ல ஜிப்ரீலை பத்தி அல்லாஹ் சொல்றான். இந்த ஜிப்ரீலை நீங்க நண்பனை ஆக்கிக்கணும்னு சொல்றான். ஜிப்ரீல்னு சொல்லுங்க, ரூஹுல் குதுஸ்ன்னு சொல்லுங்க, அல்ல ரூஹுன்னே சொல்லுங்க, ரூஹுல் அமீன் என்று சொல்லுங்க. இந்த 4 ஜிப்ரீல் தான் குறிக்குது. இப்போ மக்கள் கேட்கிறார்கள், ஜிப்ரீல் ஜிப்ரீல்னு நபி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ஜிப்ரீலை பற்றி சொல்லுங்கன்னு மக்கள் கேட்கும் பொழுது இப்பொழுது 16:102 பார்ப்போம். படிக்கலாம். நபியே, நம்பிக்கை கொண்டோரை உறுதிப்படுத்துவதற்காகவும் இறைவனுக்கு முற்றிலும் வழிபட்டோராகிய முஸ்லிம்களுக்கு நேர்வழி காட்டியாகவும் நன்மாராயமாகவும் உம்முடைய இறைவனிடமிருந்து உண்மையை கொண்டு ரூஹுல் குதுஸ் இதை இறக்கி வைத்தார். உம்முடைய இறைவனிடமிருந்து ஒரு தனியா செப்பரேட்டா ஒரு என்டைட்டி, ஒரு உருவம் கிடையாதுனால என்ன சொல்லணும்னு தெரியல, என்டைட்டின்னு வச்சுக்கோங்க, ஒருவர் வச்சுக்கிறோங்க. ஜிப்ரீலை அல்லாஹ் படைத்திருக்கின்றான். இவர் மூலமாக இப்ப சொன்ன அவ்வளவையும் உங்களுக்கு சொல்லி காட்டுவதற்கும் செயல்படுத்துவதற்கும் உங்களை ஈமான் கொண்டுவதற்கும் முஸ்லீம் ஆவதற்காக இந்த ஜிப்ரீலை அவன் படிக்குமா நேர்வழி காட்டியாகவும் நன்மாராயமாகவும் உம்முடைய இறைவனிடமிருந்து உண்மையை கொண்டு ரூஹுல் குதுஸ் என்னும் ஜிப்ரீல் இதை இறக்கி வைத்தார். உண்மையை இறைவனிடமிருந்து உண்மை வருது. அந்த உண்மையை கொண்டு வருவதற்கு ஏற்கனவே ஜிப்ரீல் ஒரு விஷயம் படைச்சாச்சு. அந்த உண்மையை கொண்டு வருவதற்கு ஜிப்ரீல் தேவைப்படுது. ஜிப்ரீல் மூலமாக நபியே உம் இதயத்தை இறக்கி வைக்கிறார். இதான் அதே இறக்கி வைக்கிறாத நம்ம 2:97 பார்த்தோம். இதுவரை புரிஞ்சுதான் புரியலையா? இல்லை திருப்பி சொல்றோம். நல்ல அதாவது நல்ல புரிஞ்சுக்கிற வார்த்தை கவனிக்கணும். தன்னுடைய விஷயத்தை கொண்டு வருவதற்காக ரூஹுல் குதுஸ் மூலமாக இறக்கி வைக்கிறான். இந்த ரூஹுல் ஜிப்ரீல் படைக்கப்பட்டு விட்டார். மீகாயில் மைக்கேல் சொல்றோம்ல, அவர் படைக்கப்பட்டு விட்டார். மலக்குகள் படைக்கப்பட்டாச்சு. தூதர்கள் மனிதரிலிருந்து கொண்டு வரப்பட்டார்கள். தூதர் நபி எல்லா விஷயம் முடிந்து விட்டு நபி முகம்மதோட கடைசியாக முடிஞ்சிருச்சு. அல்லாஹ் இருக்கிறான், மலக்கள் இருக்கிறாங்க, ஜிப்ரீல் இருக்கிறாங்க, மீகால் இருக்கிறாங்க. இந்த 4 பேர் மூலமாக அல்லாஹ் இந்த விஷயத்தை இருக்கிறார். அல்லாஹ்வுடைய ஆவியை, பரிசுத்தமான ஆவி ஊதுறேன்னு சொல்றான். தேர்ஃபோர் இந்த ஆவி மூலமாக தான் அவர் ஜிப்ரீல் படைச்சிருக்கிறான். ஜிப்ரீலை படைச்சிருக்கிறான். அந்த மூலமாக தான் மீகாலை படைச்சிருக்கிறான். அது அல்லாஹ் படைச்ச படைப்பு தான் எல்லாமே. மலக்குகளும் ஜிப்ரீலும் மீகாயிலும் அல்லாஹ் படைச்ச படைப்பு.
இந்த படைப்பின் மூலமாக தான் உங்களுக்கு எல்லா உதவியும் செய்ய போறார். நேர்வழியை காட்டிலிருந்து இஸ்லாம் முஸ்லீம் ஆறுவரை இந்த 3 பேர் அல்லாஹ் சேர்த்து 4 பேர் அவங்க உதவி செய்ய போறாங்க. இந்த ரூஹை கொண்டு தான் இல்லை அல்லாஹ் சொல்லியிருப்பாங்க, நாம் தான் நம்ம இவரை உறுதிப்படுத்தினோம், வீசா உறுதிப்படுத்தி சொல்லிக்கலாம். அது சொல்லலையே, ரூஹுல் குதுஸை கொண்டு, ரூஹுல் அமீனை கொண்டு, ஜிப்ரீலை கொண்டு ஈசாவை வலுப்படுத்தினோம். ஏதோ ஒரு விஷயத்தை கொண்டு வலுப்படுத்தினான்னு நீங்க படிக்கிற வார்த்தையின் மூலமாக, அப்போ அல்லாஹ் ஒரு ஆளுகிட்ட சொல்லி ஏவி அந்த ஆளு ஈசா வலுப்படுத்துறார். சரியா? சரி காக்கா. நல்ல நம்பிக்கை கொண்டோரை உறுதிப்படுத்துறதுனா இப்ப நம்மளுக்கு நம்பிக்கை கொண்டவங்க அவங்களுக்கு வஹி மூலியமா அந்த மாதிரி ஏதாச்சும் உள்ளுணர்வா வருமாங்க சார்? எப்படி? ஆமா, வஹி மூலம் தான், எல்லாம் வஹி மூலமா உங்களுக்கு வரலாம். அல்லாவே டைரக்டா வஹி மூலம் பேசுவான், அல்லது வஹியை மலக்குகள் மூலமாகவோ ஜிப்ரீல் மூலமாகவோ மீகாயில் மூலமாகவோ கொடுத்து உங்களுக்கு பேச வைப்பான். புரியுதா? புரியுதுங்க சார். நல்லா புரிஞ்சுக்கிறீங்கம்மா, அறவே புரிஞ்சுக்கங்க. நல்லா புரிஞ்சுக்கிட்டாதான் நீங்கள் புரிஞ்சா எல்லாம் புரிஞ்சவங்க அர்த்தம். அதான் சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. தன்னுடைய வஹியை டைரக்டாக உங்களை பேசுவான். வஹி மூலம் பேசுவேன்னு சொல்லிட்டான், அப்படியும் பேசுவான். அல்லது இந்த வஹி அதே விஷயத்தை மலக்களை கூப்பிட்டு கொடுத்து, இதோ 16:2 பிரகாரம் மலக்களை கொடுத்து உங்களுக்கு எப்படி வணங்க வேண்டும், எப்படி பயந்து கொள்ள வேண்டும் விஷயத்தை கற்றுத் தருகிறார்கள். ரூஹுல் குதுஸ கொண்டு உங்களை பலப்படுத்துறேன்னு சொல்றான். எப்படி? ஈமான் கொண்ட பின்னர். அதுக்கு ஆயத்தை காட்டிடுறேன். 58:22 நல்லா கூர்ந்து எழுதி கூட அதை எழுதிக்கிறேங்க. 58:22 படிங்க. ஈமானை எழுதிவிட்டான். அதுக்கப்புறம் நடக்கிற விஷயம் இப்போ பாருங்க. 58:24 எழுதிங்க. 58:22 படிங்கம்மா. ஈமானை எழுதிவிட்டான், மேலும் அவன் தன்னிடம் இருந்து ரூவை கொண்டு பலப்படுத்தி இருக்கிறான். தன்னிடம் இருந்து ரூஹை கொண்டு, தன்னிடம் இருந்த ரூஹை அவன் தான், இந்த தன்னிடம் இருந்த ரூஹை, தன் ரூஹை அவன் தான் ஏற்படுத்தினான், சரிப்படுத்திட்டான். அந்த ரூஹை கொண்டு அவன் உங்களிடம் பேசுகிறான், பலப்படுத்துகின்றான். வஹி மூலமா பேசுகிற அதே பெரிய விஷயம். வஹி டைரக்டா பேச வேண்டான்னு யாரை விரும்புகிறானோ, யார் ஜிப்ரீல் மூலமாகவோ மலக்கள் மூலமாகவோ மீகாயில் மூலமாக கொடுத்து உதவ வேண்டும் என்று ஆசைப்படுகிறானோ அவர்களுக்கு இந்த 3 பேரை அனுப்பி வைக்கிறோம். தேவையான விஷயம், இந்த விஷயத்துக்கு இவர், அந்த விஷயத்துக்கு அவர், அந்த விஷயத்துக்கு இவர் அனுப்பிக்கிறோம். இப்போ அது இந்த பரிசை பிரகாரம் அனுப்பி வைக்கிறான். இப்போ ஈமானை எழுதிவிட்டான். அப்புறம் மேலும் தன்னிடம் இருந்து ரூவை கொண்டு பலப்படுத்தி இருக்கிறான். தன்னிடம் இருந்து ரூஹை, அவரிடம் இருந்து ஏற்பட்ட படைக்கப்பட்ட ரூஹை கொண்டு அவனுக்கு உதவி செய்ய பலப்படுத்துகின்றான். இப்ப ஈமான் கொண்ட பிறகுதான் ஜிப்ரீல் வருகிறார். சீன்லயே அவர் வர்றார். ஈமான் கொண்ட பிறகு இருதயத்தில் ஈமானை எழுத பிறகுதான் இப்ப ஜிப்ரீலை கூப்பிட்டு இந்த மனிதனை நல்லா பலப்படுத்து, நன்றாக ஈமான் வளர்த்துக்கு என்ன செய்யலாம் சொல்லிக் கொடு என்று உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் பண்றான்ல, அப்பாயின்ட் பண்றான் ஜிப்ரீல் அந்த மனிதனுக்கு, ஈமான் கொண்ட மனிதனுக்கு. இப்படிதான் ரூஹுல் குதுஸை கொண்டு ஜிப்ரீலை அல்லாஹ் உறுதிப்படுத்தினான். இந்த ஜிப்ரீலை கொண்டுதான் உங்களுக்கு குர்ஆனை இருதயத்தை இறக்கி வைக்கிறான். இவ்வளவு விஷயம் இருக்கு. யார் ஜிப்ரீலுக்கு விரோதியாக இருக்கின்றானோ இதெல்லாம் கேட்கறானே தவிர, யார் அல்லாஹ் விரோதியாக இருக்கின்றான், நான் தான் அவனுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன் அப்படி சொல்லல. அப்ப ஜிப்ரீல் ஒரு படைப்பு இருக்கிறது என்று இதன் மூலமா தெரிந்து கொண்டிருக்கிறா இல்லையாமா? உங்களுக்கு தெளிவா சொல்லிடுறேன். ஒரு விஷயத்தை அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்றான். இவரை கொண்டுதான், இவர் தான் இறக்கி வைக்கிறான்னு சொல்றான். நான் அவனை இறக்கி வைக்கிறேன்னு சொல்லல, நான் தான் இதை இறக்கி வைக்கிறேன். ஜிப்ரீலை கொண்டு இதயத்தை நாம் இறக்கி வைத்தோம்னா அப்ப அல்லாஹ் ஒன்று இருக்கிறான், ஜிப்ரீல் ஒரு என்டைட்டி ஒன்று இருக்குது. அப்ப ஜிப்ரீலுக்கு ரசூல் இதயத்தை இறக்கி வைக்கிறார். அப்போ ரசூல் ஒரு மனிதர்,
ஜிப்ரீல் என்ற படைப்பு, அல்லாஹ் ஒருத்தங்கிறான். இப்போ 3 வந்துச்சா இல்லையா? உங்களுக்கு புரிஞ்சுச்சா இல்லையா? புரியுங்க சார். நல்லா புரிஞ்சுக்கணுங்க. அறவே நல்லா புரிஞ்சுக்கிட்டா நீங்கள் ஓதும்போது இந்த சந்தேகம் வராது. ஆகவே இதுவே ஒவ்வொரு படைப்பு. அவன் சொல்ல 5 பேர் நண்பன். நல்லா இன்னும் விஷயம் ஈஸியாக புரிஞ்சுக்கலாமா? 98ல் அல்லாவின் மீதும் தனியாகிடுச்சு. அதுக்கப்புறம் ஜிப்ரீல் தனியாக சொல்கிறோம், அதுக்கப்புறம் மீகாயில் சொல்கிறோம், அப்புறம் மலக்கு 4 தனியாக ஆகிடுச்சிருப்போம். இப்போ அல்லான்னு சொன்ன பிறகு ஜிப்ரீல் தேவையில்லையா? அப்போ ஜிப்ரீல் தனியாக இருக்கிறதுனால தானே ஜிப்ரீல்னு நல்லா குறிப்பு இருக்கிறான். புரியுதா? இப்போ புரியுதா? புரியுதுக்கா. இப்போ புரியுமா இல்லையா உங்களுக்கு? அல்லாஹ் தனியாக காட்டிட்டான், தனியாக ஜிப்ரீல்னு தனியாக காட்டான். இப்போ அல்லாஹ் 98ல் 298ல் புரியுது சார். அதான் கேட்டேன். அவங்க புரிஞ்சுட்டாங்களே. புரியுதுங்க சார். ஒவ்வொரு படைப்புகளையும் அல்லாஹ் வந்து நம்மளுக்காக படைக்கிறான். படைச்சது தனியா. அதான் நம்ம கேள்வி என்ன கேட்டா, ரூல் குசா என்னன்னு கேட்டோம். அல்லாவுடைய ஆவியம் கேட்டோம். இல்லாத தனி படைப்பு. நானும் இப்போ 98 மணி தெரிஞ்சுக்கிட்டோம். அல்லாஹ் தனியாக சொல்றான். அப்புறம் தனியா ஜிப்ரீல்னு சொல்றான், அப்புறம் மீகாயின்னு சொல்றான், மலக்கல்னு சொல்றான். 4 பேரும் நீங்க நண்பன் ஆகிக்கொள்ளன்னு சொல்றான். அப்போ ஜிப்ரீல் ஒரு படைப்பு இருக்கிறார். அல்லாஹ் ஒன்று தான் இருக்கின்றான். அவன் இந்த மற்றவரை படைத்திருக்கின்றான் உங்களுக்காக, உங்க நேரடி காட்டுவதற்காக என்று புரிந்து கொள்ளுங்கள். ஆக அப்போ என்ன 102 அப்புறம் 103 முடிஞ்சா? 103 வந்து நிச்சயமாக அவருக்கு கற்றுக் கொடுப்பவன் ஒரு மனிதனே. இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்க. ஜிப்ரீல் தனி விஷயம் புரிஞ்சுக்கிட்டீங்க. படி. இப்போ வேற சந்தேகம் இருக்குது என்னது சார்? இப்போ அதுலயே வந்து மீகாயில்னு ஒன்று வருது இல்லைங்க சார்? ஆமா, ஒரே ஒரு இடத்துல தான் குரான்ல பாக்குறேன். ஆமா, 298ல். ஆமா. இப்ப அல்லாஹ்வை நண்பர்கள் அல்லாஹ்வுடைய வஹியை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அதை வந்து உணர்றது, அதுபடி நடக்கிறது. இப்ப அதை வந்து நம்ம மிஸ் பண்றப்போ அடுத்த ஸ்டேஜ் வந்து வானவர்கள் மூலியமா, மலக்குகள் மூலியமா நமக்கு வந்து அது அறிவிக்கப்படுது, 2வது ஸ்டேஜ். மூணாவது வந்து ஜிப்ரீல் மூலியமா அப்படின்னு இருக்கு. 4வது வந்து தூதர் மூலியமா, மனிதர்கள் இருந்து தூதர் மூலியமா. இப்ப 5வது அந்த மீகாயில் இருக்கிறது, அது ஒரே ஒரு இடத்துல வந்து மீகாயில் இருந்து என்ன அறிவிக்கப்படுது, எப்படி அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறது? நீங்க முதல்ல குர்ஆன் ஓதி ஈமான் கொண்ட பின்னர் தான் 2வது விஷயத்துக்கு வர்றான். என்ன வர்றான்? ஜிப்ரீல் அறிமுகப்படுத்துறான், உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு அறிமுகப்படுத்துறான். நீங்க ஈமான் கொண்ட பிறகு அல்லாஹ் ஃபர்ஸ்ட் நண்பன் அவங்க ஆறான். அவன் தான் உங்களுக்கு முதல்ல இருதயத்தில் ஈமானை எழுதிவிட்டான். யார் எழுதுது? ஈமான் எழுதிவிட்டான். யார் எழுதுது? அல்ல. அப்ப யார் ஃபர்ஸ்ட் நண்பன்? யாரு? அல்லாஹ். இப்ப அல்லாஹ் மற்றவங்க எல்லாம் சர்வசாதாரண அனுப்பிச்சே இருப்பான். நீங்க அல்லாவையே நண்பனா பிடிச்சிட்டிய, அவனே கைப்பட இருதயத்தை எழுதிட்டான். ஈமான் கொண்ட ஆண், ஈமான் கொண்ட பெண் எழுதிட்டான். இன்னும் அவன் படைச்ச படைப்பெல்லாம் உங்களுக்கு உதவியாளராக தான் வச்சுக்கிறான். அவன் எல்லாம் உங்களுக்கு உதவி செய்யறதுக்காக தான் வச்சுக்கிறான். ஒன்றும் என்ன இப்போ புரிஞ்சு எல்லாம் புரிஞ்சுட்டீங்களா? இப்போ முதல்ல நண்பனை யார் ஆகிட்டீங்க நீங்க? முதல்ல யாரை நண்பனாக ஆக்கி கொண்டிருக்கும் பொழுது 58:22 பிரகாரம் 58:22 பிரகாரம் நீங்க முதல்ல அல்லாஹ் நண்பன் ஆக்கிட்டீங்க. மற்ற எல்லாம் அவன் கைவசம் ஆயிடுச்சு. எல்லாம் அவன் கைவசம் ஆயிடுச்சு. அவன் எழுதிட்டான், நம்பிட்டான். இவன் உண்மையில ஈமான் கொண்டவன் தான் என்று எழுதிவிட்டான் இருதயத்தில். முடிச்சோட அடுத்த கையோட ஜிப்ரீலை கூப்பிட்டு இவருக்கு எல்லா உதவி செய்யும், இவரை பலப்படுத்தும் என்று அல்லாஹ் கூறுகின்றான். என்ன பண்ண 58:20 என்ன போட்டுமா? 58:20 ஈமா எழுதிவிட்டான். அப்புறம் ஜிப்ரீலை கொண்டு தன்னிடமிருந்து ரூஹை கொண்டு பலப்படுத்துகிறான். இப்போ உங்களை ஒழுங்கா இஸ்லாத்தை முழுமையா முற்றிலும் வந்து நீங்க முஸ்லீமா ஆகிற வரை உங்களை பலப்படுத்திட்டே இருக்கிறான். யாரை கொண்டு? உங்க ஜிப்ரீலை கொண்டு. நடுவில் நிறைய விஷயங்கள் வரும். அந்த விஷயங்கள் புரிந்து கொள்வதற்கு மலக்குகள் வந்து உதவி செய்வார்கள், மீகாயில் வந்து உதவி செய்வார்கள், அல்லாஹ்வும் நன்னட உதவி செய் வஹி மூலமா அவங்க அறிவிப்பான், ஜிப்ரீலும் உதவி செய்வார்கள், எல்லோருமே உதவி செய்வார்கள்.
இப்படியாக ஈமான் கொண்ட தன் மீது நம்பிக்கை கொண்டவனை அல்லாஹ் இவ்வாறு உறுதிப்படுத்தி மேன்மையாக ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒவ்வொரு நிமிஷமும் உங்களை மேன்மைப்படுத்தி கொண்டே போகின்றான். நிச்சயமாக நீங்கள் எப்போது உயர்ந்து கொண்டே போவீர்கள். என்னைக்கு ஈமானை எழுதிவிட்டானோ நீங்கள் உயர்ந்தவழியே போயிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் உயர்ந்துக்கிட்டே போவீங்க அல்லாஹ்வின் பக்கம் போகிறது. இப்படியாக உங்களை ஆண்டவன் படைத்திருக்கின்றான். இப்படியாக நான் இந்த மூமின்களுக்கு உதவி செய்வதை நான் என்னுடைய கடமையாக ஆக்கி கொண்டேன் என்று அல்லாஹ் முடிவெடுத்து விட்டான். உங்களுக்கு இப்போ மீகாயில பத்தி உங்களுக்கு சந்தேகமாக இல்லையா? அவ்வளவு ஆசை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்க. தெரிஞ்சுக்கிட்டனால சொல்லிடுறேன், தெரிஞ்சுக்கிட்டனால நீங்க எதுவும் செஞ்சிட முடியாது. அது அவசரப்படான்னு சொல்றோம். தெரிஞ்சுக்கிட்டு என்னப்பா செய்யுன்னு அர்த்தம். என்ன இருந்தாலும் அவசரப்படுவதையே விரும்புகின்றார்கள் என்று அல்லாஹ். நீங்கள் 75ல் 19, 20, 21 பார்த்துருப்பீங்க. என்னிடம் மனிதன் அவசரப்படுவதையே விரும்புகிறான் என்று பார்த்து அல்லாஹ் சொல்கிறோம் அவங்களுக்கு. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டால் சொல்லிடுறேன். அதை நீங்கள் எப்போ நீங்கள் நடைமுறைப்படுத்துவீங்களோ, எப்போ நீங்கள் மீக்கா பேசுவீங்களோ பார்க்குவீங்களோ எனக்கு தெரியாது. இன்னும் நம்ம ஈமானை கொல்லலை, ஒன்று இருதயத்தை எழுதலை. அதுக்கு கடைசி ஆள் மீக்கா இருக்கு, அவர் ஆசை வந்துருச்சு நசருக்கு சொல்லிடுறேன். 11, 17 படிங்க. 11, 17. நான் இதுவரை யார்கிட்ட சொல்லலை, சொல்லி பிரயோஜனம் கிடையாது. அப்படிலாம் கெடுத்துடக்கூடாது. ஆனால் நீங்கள் சொல்லிட்டா நீங்கள் கண்டுபிடி மீக்கால் நீ கூப்பிட்டுருணும், நீங்கள் இறக்கிடணும். இறக்காம கேட்டு சும்மா உட்காந்து அல்லாத கோபத்துக்கு நம்ம ஆளாயிரும். அது பதிக்கிறோங்க, கோபத்துக்கு ஆளாயிரும். தெரிஞ்சுக்கிட்டு என்ன செஞ்சுன்னா அடுத்த கேட்பாங்க, வாஷ் பண்ணிட்டே பண்ணலாம். எது கேட்ட, எதுக்கு அவசரப்பட்ட, நான் அவசரப்பட வேணாம் சொன்னேன் இல்லையா, நான் அவனுக்கு சொல்லித்தருவேன்னு சொன்னேன் இல்லையா, அப்படி எல்லாம் கேட்பான். அதுக்கு நீங்கள் ஜாக்கியாக இருந்துக்கிறேங்க. இந்த பதில் கேள்வி கேட்பேன். நான் சொல்லிடுறேன், இருந்த விஷயம் சொல்லிடுறேன். சொல்லிட்டா நீங்கள் வேகமாக குரான் ஓதிருங்க, அல்லாட கேளுங்க, விட்டுறாதீங்க. அல்லாவுடைய இதுக்கு அல்லாவோட அன்புக்கு நீங்கள் பாத்திரமா இருங்க. சரி படிங்கம்மா. 11:17 எடுத்துக்கங்கப்பா, படிங்கப்பா. எவர் தன் இறைவனிடமிருந்து தெளிவின் மீது இருக்கிறாரோ, எவர் தன் இறைவனின் தெளிவின் மீது இருக்கின்றாரோ, எந்த ஒரு மனிதர், நசியா எடுத்துக்கிறங்க, ஃபரிதா எடுத்துக்கிறங்க, ஷாதா எடுத்துக்கிறங்க, எவர் தன் இறைவனை முழுமையாக தெரிந்து கொண்டு, புரிந்து கொண்டு, அறிந்து கொண்டு, விளங்கிக் கொண்டு, உணர்ந்து கொண்டு இவன் தான் இறைவன் என்று முற்றிலும் அறிந்து கொண்டு அதில் இருக்கின்றாரோ, எவர் தன் இறைவனின் தெளிவான உண்மையான இறைவன் இவன் தான் என்பதை புரிந்து கொண்டாரோ, அடுத்தது மேலும் இறைவனிடமிருந்து ஒரு சாட்சியாளர் எவரிடம் வந்திருக்கிறாரோ, மேலும் இறைவனிடமிருந்து ஒரு சாட்சியாளர் நசீரிடமோ ஃபரிதாடமோ ஷாயிடம் வந்து நீ யாரை கடவுள் இறைவன் என்று எடுத்துக்கொண்டாயோ அது உண்மை, அது உண்மை, அதான் உண்மை என்று அந்த சாட்சியாளர் வந்து உங்களுக்கு சொல்லி அது உண்மைப்படுத்துவார். அதன் மீது ஈமான் கொண்டு நீ சரிதான், நீ கண்டுபிடித்த இறைவன் இவன் தான், அல்லாஹ் தான் உண்மை இறைவன் என்பதை அவர் ஊர்ஜிதப்படுத்துவார், உனக்கு வந்து ஊர்ஜிதப்படுத்துவார். அந்த மனிதர் தான் நீங்க கேட்டீங்களே மீக்காருக்கு என்ன வேலைன்னு கேட்டீங்களே, இவர் வந்து உங்களுக்கு சொல்லி தருவார். சாட்சியாளர், இறைவனுக்கு சாட்சியா நான் இருக்கிறேன், அல்லாஹ் தான் உண்மையான இறைவன், அதுக்கு நான் இருக்கின்றேன் என்று அல்லாஹ் அனுப்பி வைப்பான். இந்த மீகாயிலை அனுப்பி வைப்பான். நான் சொல்லுவதை அப்படியே நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டாம். இப்போ நீங்கள் சிந்தனை செய்து இது யாராக இருக்கும், இவருடைய வேலை என்ன என்பதை நீங்கள் தான் இப்பொழுது கண்டுபிடிக்க வேண்டும். நான் சொன்னதை வைத்துக்கொண்டு
போனீர்கள் அப்படியே பொத்தி போட்டு போயிருவீங்க, ஒன்றும் செய்ய மாட்டீங்க. நல்லா தெரியும், ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் எந்த காலத்தை மீக்கால கண்டுபிடிச்சி இறக்க போகிறீங்க? இன்னைக்கு வரையும் ஈமான தெரியாமல் நம்ம படுத்திருப்போம். ஜிப்ரீல நண்பனாக்கி கொள்ளாமல் உனக்கு மீக்கா இறங்க மாட்டா, அதையும் புரிஞ்சுக்கிறீங்க. ஜிப்ரீல நீங்கள் நண்பனாக்கி கொள்ளாமல் மீக்கா கெட்டி வர மாட்டார், அதையும் புரிஞ்சுக்கிறீங்க. நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் நிறைய இருக்கின்றன. ஜிப்ரீல நண்பனாக்கி கொள்ளாமல் நீங்கள் எதுவுமே செய்ய முடியாதுப்பா. மலக்குகளை உங்களுடைய உதவியாளர்களாக நீங்கள் ஆக்கி கொள்ள வேண்டும். இப்போ சேலத்திலேருந்து நான் சென்னைக்கு வரணும்னு ஆசைப்பட்ட ஒரு கண்ணை மூடி முடிக்கிறதுக்கு வந்து நீங்கள் சென்னையில் இருக்கணும். இதுதான் உண்மையான மூமியோட வேலை. கண்ணை மூடி முடிக்கிறதுக்கு நான் உங்கள் ஊரில் இருக்கணும், அதான் மூமியோட வேலை. புரிஞ்சுக்கிறேங்க. காரு, பஸ்ஸு, பிளேனு, டிக்கெட்டு இதெல்லாம் ஒழிச்சுக்கிட்டு உங்கள் உலக விஷயம். வாங்க, இந்த குர்ஆன் விஷயத்து வாங்க. இதுதான் உங்களுடைய நடைமுறை செயல்படுத்த வேண்டிய முறை. இதை நீங்கள் உபயோகப்படுத்தணும். அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், சுலைமான் காலத்தில் நபி கிடையாது, அவர் வேத ஞானம் கொடுக்கப்பட்டவர் தான். அதே மாதிரி இப்போ வேதத்தை வச்சுட்டு இருக்கிறீங்க. வேதத்துடைய ஞானத்தை இருக்கணும். அந்த ஞானத்தை கொண்டு வருவர் ஜிப்ரீல். அந்த வேத ஞானத்தை கொண்டு வருவர் ஜிப்ரீல். யாருக்கு வேத ஞானம் அளிக்கப்பட்டதோ கணக்கிலா நன்மைகளை பெற்றவர் ஆகிவிடுகின்றார். கணக்கிலா நன்மை நினைச்சதெல்லாம் நீ செஞ்சிடலாம்ப்பா. அவ்வளோ கண்ணை மூடி முடிப்பதற்கு செஞ்சு விடலாம்ப்பா. இதான்ப்பா குர்ஆன் டெக்னாலஜி, குர்ஆனுடைய சயின்ஸ். இவங்க சயின்ஸ்லாம் எந்த மூலைக்கு இப்போ இங்கே பிளானில் உட்காந்துக்கிட்டு 20 மணி நேரம் பறந்து உட்காத சயின்ஸு இந்த எந்த காலத்தை வந்து சயின்ஸ் எந்த காலத்தை குர்ஆன் சொல்லியாச்சு. கண்ணை மூடி முடிப்பதற்கு அந்த காரியத்தை பிடிச்சு. இதுதான் அல்லாஹ்வை பின்பற்றுங்களுக்கு ஒரே வார்த்தை தான். என்ன அர்த்தம்? வாத்தியுல்லாஹ வாத்தியு ரசூல் சொல்றான் அல்லாஹ். இன்னமா அம்ருஹு இஸா அராத ஷைஅன் யகூல குன் ஃபயகூன். அல்லாஹ் ஒரு பொருளை நாடினால், படைக்க கருதினால், குன் ஆகன்னு சொல்ல வேண்டியதுதான், உடனே அது ஆகிவிடுகின்றது. அல்லாஹ்வை பின்பற்றுங்கள் சொல்றானே, சும்மா விளையாட்டுக்க சொல்றான். இப்போ புரிஞ்சுக்கிறேன்னு, உன்னுடைய படைப்பு, அதை திரும்ப சொல்லிட்டு வர்றேன், உன்னுடைய படைப்பை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதுக்கு உன்னைய பார்த்து இந்த மாதிரி செய்யுங்கன்னு சொல்றான்? வாத்தி உள்ளாக அல்லாஹ் பின்பற்றுங்கன்னு சொல்றானே, என்னத்தை பின்பற்ற போறீங்க? என்ன தெரியுங்க பின்பற்ற போறீங்க? புரியுதா தம்பி? புரிஞ்சுக்கிறீங்களா? புரிஞ்சுக்கிறீங்க. இப்போ என்ன படிச்சவன் 34 சூரா அஸ்-சபா. இப்போ நீங்க மீகாயில் கேட்டீங்கம்மா, மீகாயிலுக்கு ஒரு அர்த்தம் சொன்ன, ஒரு அர்த்தம் வந்துட்டே இருக்கும். 11-17 பார்த்தீங்க, அதில் ஒரு அர்த்தம் மட்டும் இல்லை, லட்சக்கணக்கான அர்த்தங்கள். அல்லாஹ்விடமிருந்து ஒரு சாட்சியாளர் வந்திருக்கின்றாரோ என்ற வார்த்தைக்கு ஆயிரக்கணக்கான அர்த்தங்கள் ஒவ்வொருத்தரும் எடுக்கணும். இப்போ நான் சொன்னதெல்லாம் நத்திங், விட்டுருங்க, மறந்துடுங்க. நான் சொன்னதை மறந்துடுங்க. நீங்கள் புதுசாக நீங்கள் ஒரு 100 அர்த்தம் கண்டுபிடிங்க. ஃபரிதா 100 ஆயத்தை கண்டுபிடிக்கிட்டு, இவங்க 100 ஆயத்தை கண்டுபிடிக்க, வர விளக்கத்தை கண்டுபிடிக்கணும். அதுதான் குர்ஆனுடைய மகிமை. குர்ஆன் என்னைக்கு முடிவு பெறாது, விளக்கங்கள் வந்து கொண்டே இருக்கும். அல்லாஹ் கரெக்டாக சொல்லிட்டான். 18:109 109 சொல்லிட்டான். 7 கடல் இருந்தாலும், கடல் நீரெல்லாம் மையாக இருந்தாலும், உலகில் மரங்கள் எல்லாம் எழுதுகோலாக இருந்தாலும், அல்லாஹ்வுடைய கலிமாவுக்கு, அல்லாஹ்வுடைய பரிசுத்தமான வாக்கியத்திற்கு நீ விளக்கம் எழுத ஆரம்பித்தால் எழுத வேண்டியதான். மரங்கள்லாம் தேஞ்சு போயிடும், கடல் நீரெல்லாம் வற்றி போய் ட்ரை ஆயிரும். உன்னை எழுதி மட்டும் முடியாது. அப்படி தன் ஞானத்துக்கு இந்த மாதிரி உதாரணத்தை அல்லா சொல்றான். எழுதிடே வேண்டியதான் விளக்கம். அதனால் நான் சொன்ன ஒரே ஒரு அர்த்தத்தை வச்சுக்கிட்டு இதுதான் அர்த்தம்னு முடிவெடுத்து விடாதீர்கள். அது மறந்துடுங்க. நான் சொன்னேன் மறந்துடுங்க. உங்கள் ஆசைக்காக சொன்னேன், மறந்துடுங்க. இப்போ நீங்கள் புதுசாக கண்டுபிடிச்சு ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க. என்ன இறைவன் வந்து சாட்சியால் வந்திருக்கின்றாரோ, அது மட்டும் இல்லை, மூசாவுடைய வேதத்தை படித்து அதை நீங்கள் பின்பற்றி நடந்திருக்க வேண்டும். மூசாவுடைய வேதம் ஒரு வழிகாட்டியாகவும் அருளாகவும் இருக்கின்றதோ,
இந்த மூணையும் எவன் அடைந்தானோ அவன்தான் இந்த குரானை நம்புவான். அது மட்டும் எப்படி கொண்டு வர பாருங்க. இந்த 3 விஷயங்களையும் அடைந்தானோ அவன்தான் இந்த குரானை நம்புவான். என்னப்பா சொல்றீங்க? இப்போ இந்த குரானை நம்புவதற்கு இது 3 விஷயம் செஞ்சாகும். அந்த 3 விஷயத்தை செஞ்சாதான் நீ 7,185 அடைய முடியும். 7ல் 185 அடைய முடியும். இந்த 3 விஷயத்தை செஞ்சாதான் நீ ஜிப்ரீல நண்பன் ஆகிக்கொள்ள முடியும். இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டட் விஷயம் எதை எடுக்கிறது எதை தொடுறது என்னமா நீ முடிச்சுட்டு இருப்பீங்க. இதில் தான் உங்களுடைய சீரான எண்ணங்கள் எப்படி அந்த இரவு நேர அமைதியை நீங்கள் உள்ள நுழையணும். இரவு நேரம் உலகம் போட்டு சத்தமாக இருக்கும்போது அதுக்குள்ளே உங்கள் வேலையை ஆரம்பிக்கணும். எல்லாம் உலகம் தூங்கிட்டு இருக்கு. இந்த இரவை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும், உபயோகப்படுத்தணும். இரவுல அவ்வளோ சக்தி ஞானம் நிறைஞ்சிருக்குது. இரவு இணைஞ்சு போயிடாதீங்க. நீங்கள் இரவு சாதன விஷயம் கிடையாது. இரவு படைச்சிக்கிறாங்க. ஒரு விஷயத்தை ஒரு வெளிச்சத்துக்கு முன்னால் ஒரு பொருளை வச்சோம்னா அந்த பொருளுடைய உருவம் தான் உருவம். அதே மாதிரி சூரியன் முன்னால் உலகம் திரும்பும் பொழுது பின்பக்கம் ஃபுல்லாக எப்போதுமே இருட்டாகவே இருக்கும். சூரியன் சுற்றிட்டு எப்போதும் பாதி பூமி இருட்டாக இருக்குது, பாதி பூமி அந்த வெளிச்சம் வெயில் வெளிச்சம் பட்டு. இந்த இரவு நேரம் உங்களுக்கு உண்டாக்கப்பட்டு இரவை எல்லாம் படைச்சார். அது தன்னால் வந்துடல. எல்லா பொருளுக்கும் ஒரு பிம்பம் இருக்கும், இமேஜ் இருக்கும். அது ஆண்டனே படைச்சிருக்கு. இந்த மாதிரி ஒரு அழகான செட்டப்பில் ஒவ்வொரு விஷயம் அதில் படைச்சிருக்கிறோம். ஆகவே இந்த இரவு நேரத்தை அது இருக்கு மக்கள் ரசானா பொக்கிஷத்தை அல்லுங்க. இரவுல அல்ல. நீங்கள் இரவு நேரத்தை அல்லே பகல் நேரத்தில் செலவு பண்ண இந்த மாதிரி இரவுப்பா. இந்த இரவை முதலில் உபயோகப்படுத்த பழகி கொள்ளுங்கள். பின்னர் தான் 7,185 பற்றி உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். பின்னர் தான் உங்களுக்கு அல்லாஹ் ஜிப்ரீலை அன்பனாக்கி வைப்பான். இப்படியாக உங்களுடைய இஸ்லாமிய வாழ்க்கை ஆரம்பம் ஆகின்றது. இவ்வளவு விஷயங்களை நீங்கள் ஒழுங்காக படிப்படியாக முன்னேறி வரணும். இதில் தான் உங்களுடைய திறமை நடுவில் பல சோதனைகள். உண்மையிலேயே நிற்கிறியா, உறுதியாக நிற்கிறியா, ஓடி போயிடுறியா, உறுதியாக நிற்கிறியா, ஓடி போயிடுறியா, இது பார்த்து உங்களை பல விதத்தில் உங்களை புரட்டி எடுத்து உண்மையான மூமையாக கொண்டு வரதுக்குள்ள அல்லாஹ் போதும் அல்லாஹ் போதும் அந்த மாதிரி உங்களை கொண்டாடணும். ஏன் கேட்டால் அந்த மாதிரி சொல்லு பேச்சு கேட்காத ஒரு மனுஷன் நான் படைச்சிருக்கிறேன். இதை மனிதன் இவ்வாறு படைக்கப்பட்டிருக்கின்றான். அவனே படைச்சிட்டு அவனே கஷ்டப்படுறான். நல்லா புரிஞ்சுக்கிறங்க. இந்த மாதிரி குணங்கள் எக்கச்சக்கமான குணங்கள் இருக்குது. அது அவன் தான் படைச்சான். படைச்சு அதுலேயே வெளியே வரணும்டா. அவ்வளோ அழுக்கு தூசி குப்பை எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டிட்டு 100% தூய்மையாக தான் ஆசை எனக்கு என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். இப்படி வர்றதுக்கு தான் நீங்கள் படாத பாடு பண்ண. அப்போ எந்த மூளைக்கு 24 பத்தாதப்பா, 24 பத்தாத தூய்மை ஆயிடணுமே. எப்படி தூய்மை ஆக முடியும்? செய்த விட மாட்டான் அவங்கள. அவ்வளோ சீக்கிரம் வந்து போய் செய்த விட மாட்டான் அவங்கள. அந்த மாதிரி கண்ணு கருத்தமாக இருக்கிறான் செய்தவங்க மேலே. அல்லாவும் கண்ணு கருத்தமாக இருக்கிறான், ஷைத்தானும் கண்ணு கருத்தமாக இருக்கிறான் இந்த மனுஷன் மேலே. பாருங்க, இந்த மனுஷன் இருக்காருன்னா இவங்களுக்கு 2 பேர் உற்று நோக்கினா இருக்கிறாங்க. அல்லாஹ் உற்று நோக்கினா இருக்கிறவங்கள, ஷைத்தான் உற்று நோக்கினா இருக்கிறான். ஏனென்றால் மனிதனுடைய படைப்பு இவ்வாறு தான் படைக்கப்பட்டிருக்கின்றது. இப்படிதான் நீ மனுஷனை படைப்பை பற்றி புரிஞ்சுக்கிட்டே வரணும். புரியுது? சொல்ல புரியுதா புரியல? அவங்களுக்கு 2 பேர் இருக்கேன். நல்லா புரிஞ்சுக்கிறீங்கம்மா. எந்த கவலையும் படாதீங்க. நீங்கள் மட்டும் அமைதியாக உட்காந்து ஒழுங்காக ஓதுனீங்கன்னா எல்லாம் நல்லா புரிய வைப்பான். சரி, இது இப்போ மீகாயில் இது புரிஞ்சுட்டீங்களா? இப்போ மீகாயை பற்றி ஆனால் இது அர்த்தம் மட்டும் முடிவு பண்ணுறாதீங்க. இதுதான் அர்த்தம் முடிவு பண்ணுறது. அது மட்டும் மறந்துருக்கு. நான் சரி பேச இருப்பேன். படிங்கம்மா. இப்போ 34வது சூறாவோட நம்பர் 34ல் 15 எடுத்துக்கோங்க. எல்லாரும் படிப்போம். நிச்சயமாக சபா நாட்டினருக்கு அவர்கள் வசித்திருந்த இடங்களில் ஓர் அத்தாட்சி இருந்தது. அதன் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் 2 சோலைகள் இருந்தன. உங்கள் இறைவன் அளித்துள்ள ஆகாரத்திலிருந்து புசியுங்கள், அவனுக்கு நன்றியும் செலுத்தி வாருங்கள்.
வளமான நகரம். இன்னும் மன்னிப்பளிக்கும் இறைவன் என்று அவர்களுக்கு கூறப்பட்டது. இவ்வாறு அந்த ஊரை அழகான ஆக்கி எந்த குறையெல்லாம் பழங்களும் உணவுகளையும் கொடுத்து இந்த மண்ணிக்கு இறைவன் தான் உங்கள் இறைவன் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது அந்த ஊர் சபா நாட்டு மக்களுக்கு. 16 ஆனால் அவர்கள் புறக்கணித்தார்கள். ஆகவே அல் அரீம் கடும் பிரவாகத்தை அவர்கள் மீது அனுப்பினோம். இன்னும் அவர்களுடைய 2 தோப்புகளையும் கசப்பும் புளிப்பும் உள்ள பழங்களுடைய மரங்களும் சில இலந்தை மரங்களும் உடைய 2 தோட்டங்களாக மாற்றினோம். இப்போ அல்லாவின் சொல் பேச்சுக்கு விரோதமாக நடந்ததினால் அல் அரீம் என்ற மகத்தான காற்றோ அது புயலோ ஏதோ கொண்டு அந்த இனிப்பும் அழகான பழங்களை புளிப்பும் கசப்புமாக ஆக்கிவிட்டான், எல்லாத்தையும் ஆக்கிவிட்டான். இந்த மாதிரி அல்லாவுடைய கோபம் இறங்கியது அந்த ஊர் மக்களுக்கு. 70 அவர்கள் நிராகரித்ததன் காரணமாக அவர்களுக்கு இக்கூலியை நாம் கொடுத்தோம். நிராகரித்தோருக்கன்றி வேறொருவருக்கும் நாம் இத்தகைய கூலியை கொடுப்போமா? இந்த மாதிரி நிராகரித்தவங்களுக்கு அந்த ஊரை நாசமாகினே சாப்பிடவனே ஆகி விட்டான். நிராகரித்ததை தவிர நல்லவனுக்கு நான் இப்படி செய்வோமா என்று அல்ல நல்லவனுக்கு இந்த மாதிரி செய்ய மாட்டேன், நிராகரிச்சவனுக்கு இந்த மத கூலி என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். அந்த மாதிரி கூலி என்னைக்கா நிகழும்பா? இந்த குரானை விட்டு இஷ்டம் போல வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் இது நிகழும். பின்னால கை செய்தப்பட்டு தவறுக்கு அழுது பிரயோஜனம் கிடையாது. அந்த அல்லாஹ்வுடைய வேதனை வருவதற்கு முந்தையே நீங்கள் திருந்திக் கொள்ளுங்கள். 18 இன்னும் அவர்களுக்கிடையிலும் நாம் பர்க்கத்து செய்திருக்கிறோமே, அந்த ஊர்களுக்கிடையிலும் தெரியும் பல ஊர்களையும் நாம் உண்டாக்கி அவற்றின் போக்குவரத்து பாதைகளையும் அமைத்தோம். அவற்றில் இரவுகளிலும் பகல்களிலும் அச்சமற்றவர்களாக பிரயாணம் செய்யுங்கள் என்று கூறினோம். ஆண்டவன் ஒரு உண்மை பார்த்து பூமியை படைத்து நீங்கள் நடந்து செல்வதற்கு போக்குவரத்துக்காக பாதைகளை அவன் உண்டாக்கி இருக்கின்றான். நல்லா புரிஞ்சுக்கின்றீங்க. இந்த போக்குவரத்து நீங்க ஏற்படுத்திக்கல, அவனே ஏற்படுத்தி இருக்கின்றான். நீங்க நடந்து போறதுக்கு நாளைக்கு வண்டி இன்றிலாம் வரும், இன்னைக்கு நடையும் குதிரையும் கழுதையெல்லாம் ஏறி போயிட்டு இருக்கிறீங்க. அந்த போக்குவரத்து பாதைகளை அவனே உண்டாக்கினான். வெறும் உருண்டையா முழுக்க படிச்சிடல, சாத்துக்குடி பரமாக படிச்சிடல, அதுக்கு பல வழிகளை நீங்க நடந்து செல்வதற்காக வழிகளை ஏற்படுத்தியிருக்கின்றான் அல்லாஹ். அவற்றில் இரவுகளிலும் பகல்களிலும் அச்சமற்றவர்களாக பிரயாணம் செய்யுங்கள் என்று கூறினோம். இப்போ தாராளமா இரவிலும் பகல் எந்த பயம் இல்லாம நீங்க எந்த ஊருக்கு போங்க, நான் உங்களை காப்பாத்துறேன் என்று அல்லாஹ் அவர்களுக்கு வாக்களித்தான். 19 ஆனால் அவர்கள் எங்கள் இறைவா எங்களுடைய பிரயாணங்களுக்கு இடையே உள்ள தூரத்தை அதிகமாக்குவாயாக என்று வேண்டி தமக்குத்தாமே அநியாயம் செய்து கொண்டார்கள். இந்த ஆயத்துக்கு பதில் சொல்லுங்க. யாராவது அர்த்தம் தெரியுதா? என்ன அர்த்தம் சொல்ல முடியுமா? நசீர், ஃபரீதா. பிரயாணம் டைரக்டா எடுக்க முடியலைங்க சார், இதுல வேற ஏதோ ஒண்ணு இருக்குங்க சார். அது நமக்கு என்ன தூரத்தை அதிகமாக்கணும், வேற ஏதோ விஷயத்துல நம்ம கேட்கிறோம். அர்த்தம் தெரியல. நேசாக்கவே விரும்புகிறான். சரி. ஆனா மனிதன் என்ன செய்யறான், அதை அந்த 2 கைகளும் ஏந்தி பிரார்த்தனை, நீண்ட பிரார்த்தனையை மேற்கொள்றான். நம்பிக்கை கொள்றதை அல்லாஹ் விதிச்ச அந்த நன்மை வேணுங்கிறத நம்பிக்கை கொள்றதை விட்டுட்டு இதை இனிமேட்டு தான் இனி அல்லாட்ட கேட்டுதான் நம்ம வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி அவன் எடுத்துட்டு போயிடறான் ஒரு விஷயத்த. சார் அதாவது இந்த ஊர்களுக்கு இடையில, அந்த செழிப்பான ஊர்களுக்கு இடையில போறப்போ அவனுக்கு ஆசை அதிகமாகும். அதனால அதிகமாக்கி கேட்கறான். என்ன ஆசை அதிகமாகி கேட்கறான்? உலக இன்பங்கள், அந்த அதாவது இந்த துன்யாவுடைய சொற்ப வாழ்க்கையோடைய இன்பங்களை அதிகமாகணும், இன்னும் நிறைய நாள் இங்க இருக்கணும், அனுபவிக்கணும்
இந்த உலகத்தில் உள்ள சொற்ப ஆசைகளை அனுபவிக்கிறதுக்காக பிரயாணத்தை தூரமாக்குவாயான்னு சொல்லி கேட்குறாங்க. அதிகமாக்குவாயாக. பிரயாணங்களை தூரமாக்கி வைப்பாயாக, அதிகமாக்கி வைப்பதற்காக என்றால் என்ன அர்த்தம்? சரி சரி இதுவரையும் சொன்ன சரிதான், இதுவரையும் சொல்ல சரிதான். முக்கால்வாசி வந்துட்டிய, மிச்ச கால்வாசிக்காக தான் அந்த கேள்வி கேட்டேன். அவங்க பரவாயில்ல, இந்த மாதிரி சிந்திங்க. அதாவது பெரிய பெரிய ஊர்கள், பக்கத்து நீண்ட ஊர்களுக்கு போங்க, நல்லா சந்தோஷமா இருங்க, பிரயாணத்தை வச்சுக்கிறங்க என்று அல்லாஹ் அவர்கள் கூறிய பொழுது அவர்கள் கேட்டார்கள், இந்த பிரயாணத்தை என்ன பண்ணுறதில்ல? நான் பேச விளங்குறேன் சார், நான் பேச விளங்க ரெண்டு பேருங்க ஹலோ, நான் பேச விளங்குறதா ரெண்டு பேருங்க லைட் வந்துருச்சு ரெண்டு பேருங்க. சரி, இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கம்மா? ஆனால் அவர்கள், எங்கள் இறைவா, எங்களுடைய பிரயாணங்களுக்கு இடையே உள்ள தூரத்தை அதிகமாக்குவாயாக என்று வேண்டி தமக்குத்தாமே அநியாயம் செய்து கொண்டார்கள். இந்த உலகத்தில் சந்தோஷம் வாழணும், இந்த உலக விருப்பம் நான் வாழணும், அது ஒரே சரிதா சொன்னாங்க. இப்போ இதுக்கு மேலே நான் சொல்கிறேன், அதையும் கேட்டுக்கிறீங்க. இப்போ எதற்காக அதிகமாக்குவாயாக கேட்டார்கள் என்றால், இந்த உலகத்தில் நாங்கள் இன்னும் நீண்டு வாழணும், இறந்து போயிடக்கூடாது, இந்த உலகத்தில் கிடைக்கிற பொருள்களை வச்சு நான் இன்னும் அனுபவிக்கணும், சந்தோஷம் வாழணும், அதுக்காக எங்கள் உயிரை வாங்கிறாத, இன்னும் நீண்ட தூரம் ஆக்கி இன்னும் நடந்து போய் எல்லா ஊருக்கும் நாங்கள் போகணும், போகிறதுக்கு தூரத்தை அதிகமாக்கு. அப்போ உயிர் இருந்தால் தான் இன்னும் அதிகமாக தூரம் போக முடியும். கூடிய சீக்கிரத்தில் எங்கள் உயிரை வாங்கிறாத, இந்த உலகத்தை நீண்டு வாழ வேண்டும், அந்த அவ்வளோது நடந்து போகணும், திருப்பி எங்கள் ஊருக்கு வரணும், திருப்பி அந்த ஊருக்கு போகணும், நீண்ட ஆயுளை தந்தல்வாயா எங்களுக்கு என்று தமக்குத்தாமே தீங்கிழைத்து கொண்டார்கள். இந்த உலகத்தின் ஆசைப்படி சந்தோஷம் வாழ்வதற்கு எங்களுடைய ஆயுட்காலத்தை அதிகப்படுத்துவாயாக என்று அர்த்தம். இதற்கு புரியுதாமா? அவங்களுக்கு காலத்துக்கு புரியுதா? புரியலையா? ஹலோ, இல்லையா? இப்போ சொன்னது புரியுதா புரியலையா? புரியுதுங்க சார், புரியுது. அவங்களுக்கு புரிஞ்சுச்சா? புரியுதுங்க சார். அதாவது ஆயுட்காலத்தை நீட்டி தருவாயாக, இந்த உலகத்தை சந்தோஷம் இன்னும் வாழணும். அதாவது குரான் பற்றி அல்லாஹ் பற்றி எங்களுக்கு பிரச்சனை இல்லை, இந்த உலகத்தை சந்தோஷம் வாழணும் என்று தமக்குத்தாமே தீங்கிழைத்து கொண்டார்கள். அங்கே 1000 வருஷம் வாழணும்னு சொன்னாங்க, அதே மாதிரி உலக மக்கள் பூரா வாழ ஆசைப்படுவானுங்க, இறந்து போகிறதுக்கு ஆசைப்பட மாட்டானுங்க. எல்லாம் அது திருப்பி வந்துகிட்டே இருக்குது. வாழணும், இந்த உலகத்திலே வாழணும், இந்த உலகத்தை அனுபவிக்கணும்னு பார்க்க சொல்கிறாங்க. என்னைக்காவது ஒரு நாள் மரணம் வந்தே தீரும், பிடித்தே தீரும்னு அல்லாஹ் குர்ஆன்ல எடுத்து சொல்லுகிறோம். சரி, அடுத்து. ஆகவே அவர்களை பழங்கதைகளாக ஆக்கிவிட்டோம். ஆகவே குப்பை கூலங்கள் ஆக்கிட்டோம், அழிச்சிட்டோம், எல்லாம் போயிடுச்சு. இன்னும் அவர்களை சொல்லுங்க. 17:11 சொல்லுங்க. 17:11 என்ன சொல்லுங்க? 17:11 17:11 சொல்லுங்க, படிங்க. மனிதன் நன்மைக்காக பிரார்த்தனை செய்வது போலவே தீமைக்காகவும் பிரார்த்திக்கின்றான். மனிதன் அவசரக்காரனாக இருக்கின்றான். சரி, என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? அதுல என்ன புரிந்து கொண்டீர்கள்? இந்த 34:19க்கு இப்போ படிச்சதுக்கு சரி, கரெக்ட். நம்ம எழுதிங்க 34:19 பக்கத்தில் 17:11 எழுதிக்கிறங்க. பார்த்தீங்களா? எல்லாம் கரெக்டாக சொல்கிறான். நன்மைக்கு துவா பண்ணுற மாதிரி தீமைக்கு துவா பண்ணுறாங்கப்பா. அவங்க நான் நல்லது சொன்னால் அது வேணா இது வேணும்னு கேட்குறாங்கப்பா. அப்போ அவங்க கேட்கறதுக்கு நான் கொடுத்தேன்னா தீமை அவனுக்கு வேதனை தான் கொடுக்க முடியும்.
நல்லதுக்கு பிரார்த்தனை பண்ணுற மாதிரி தீமைக்கு அவங்க பிரார்த்தனை பண்ணுறாங்கப்பான்னு சொல்கிறேன். சரி, புரிஞ்சுக்கிட்டாது? புரியுதுங்க சார். இந்த நம்பரை சரி பார்க்க எழுதிக்கிறேன். 1711 is equal to 3419. இதில் அதில் எழுதிக்கிறேன். இப்போ குரான் ஃபுல்லாக எழுதி வச்சுக்கணும். அப்போ படிக்கும்போது டக்குனு என்ன வரும், சம்பந்தப்பட்ட ஆயத்தை என்ன வரும், எழுத விட்டுறாதீங்க. இன்னும் அவர்களை சிதறி போகும்படியாய் சிதற வைத்தோம். இன்னும் சிதறி போகுங்க. ஒரு நல்லது சொல்கிறேன் கேட்கல, இந்த மாதிரி இதுவாக கேட்குறாங்க, சரி தொலைஞ்சு போகிறான்னு சிதறி அடிச்சுட்டாங்க. எப்படியா போங்க. நிச்சயமாக இதில் பொறுமையாளர் நன்றி செலுத்துவோர் ஒவ்வொருவருக்கும் அத்தாட்சிகள் இருக்கின்றன. நிச்சயமாக இது பொறுமையாளர்கள். அல்லாஹ் நமக்கு விளக்கத்தை சொல்லித் தரும் வரை நாம் பொறுமையாக இருக்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு சோதனை கொடுத்து சோதிக்கும் சமயத்தில் பொறுமையாக இருக்க வேண்டும். எல்லா காரியங்களும் நல்லபடி நடைபெறுவதற்கு நாம் பொறுமையாக இருக்க வேண்டும். அனைத்து துன்பங்களும் நம்மை சூழும் பொழுது அப்பொழுது பொறுமையை நாம் கையாள வேண்டும். எந்த காலத்திலையும் அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான். உண்மையான மூமினாக நீங்கள் இருந்தால் நீங்கள் இருக்கும் இடம் மஸ்ஜிதுல் ஹராமாக ஆக்கி உங்களை காப்பாற்றுவான். எவரும் நெருங்க முடியாது. ஒரு ஓலை குடிசையில் நீங்கள் தனியாக இருக்கிறீங்க, சுற்றி உங்களை விரோதிகள் சூழ்ந்து கொண்டார்கள், உங்களை ஒரு நிமிஷம் நாசமாக்கிறாங்க, ஒரு ஊரே சூழ்ந்து சொல்கிறாங்க, அகைன்ஸ்டாக ஒரே ஒரு ஆள் நிற்கிறீங்க, ஒரு குடிசை தனியாக உட்காந்துக்கிறீங்க. உண்மையான ஈமான் அல்லாஹ் மீது முழு ஈமானை கொண்டு நீங்கள் உட்காந்துக்கிறீங்க. என்ன இருந்தால் அல்லாஹ் காப்பாற்றுவான். அப்படி நம்பிக்கை உள்ள இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் உங்களை காப்பாற்றி நீங்கள் இருக்கும் இடத்தை மஸ்ஜித் ஹராமாக ஆக்குவான். 29:67 29:67 எடுங்க. அதெல்லாம் 29:67 படிங்க. புரிஞ்சுக்கிறீங்க, நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. அன்றியும் சுற்றியுள்ள மனிதர்கள் பகைவர்களால் இராஞ்சி செல்லப்படும் நிலையில் இதை நாம் பாதுகாப்பான புனித தலமாக ஆக்கி இருப்பதை அவர்கள் பார்க்கவில்லையா? இன்னும் அவர்கள் பொய்யானவற்றை நம்பி அல்லாவின் அருட்கொடையை நிராகரிக்கிறார்களா? பார்த்தீங்களா எப்படி ஆன மூமியை காப்பாற்ற? பார்த்தீங்களா, அசைக்கு நெருங்க முடியாது. சூழ உள்ள மனிதர்கள் உங்களை கழுகு பறந்து இறாஞ்சி செல்ல கோடி குஞ்ச பறந்து கழுகு அள்ளி கவிட்டு போயிருங்களா காலால், அந்த மாதிரி நிலையில் நீங்கள் இருக்கும் பொழுது உங்களை காப்பாற்றவில்லையா? நீங்கள் இருக்க இடத்தை மஸ்ஜித் ஹராமாக ஆக்கவில்லையா? இதை நீங்கள் அறிந்து கொள்ளவில்லையா என்று கேட்கின்றான். இப்படியாக இந்த உலகத்தில் நடந்திருக்கின்றது. அது அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அப்படி சொல்லியும் யார் நம்புவது கிடையாது. இப்போ எந்த கவலையும் இல்லை. நீங்கள் இந்த குரான் மீது முழு நம்பிக்கை வைத்து விட்டீர்கள். உங்களுடைய நம்பிக்கையை உண்மையாக்குங்கள். உங்களுடைய நம்பிக்கையை நீங்கள் உண்மைப்படுத்த வேண்டும். இந்த உண்மைப்படுத்துவதுதான் இப்பொழுது மாட்டிக்கொண்டாரே சுற்றியுள்ள மக்கள் அவளை இறைஞ்சி செல்லக்கூடிய வகை மாட்டிக்கொண்டாரே, இப்பொழுது அவர் தன்னுடைய ஈமானை உண்மைப்படுத்த முடிவு செய்துவிட்டார். அல்லாஹ்வும் நீ உண்மைப்படுத்து என்பதை சோதனை ஆக்கிவிட்டான். எவரும் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அல்லாஹ் அவரை காப்பாற்றினார். இப்படிதான் நம்ம ஈமானை கொண்டு இப்பதான் அவங்களுக்கு ஈமான என்னன்னு தெரியாக. ஈமான் என்றால் இப்படியா நம்ம செயல்படுத்தி காட்டுன்னு என்று இப்படிதான் அவங்களுக்கு தெரியும். மற்றபடி ஈமான் சுற்றி இருக்க வேண்டியது ஒன்றும் புரியாது. இந்த மாதிரி சோதனைகள் ஜெயிச்சு காட்டணும்ப்பா.
இப்படிப்பட்டவங்க மட்டும்தான்ப்பா சொர்க்கம் போக முடியும், மற்ற யாரும் முடியாதுப்பா. இதான்ப்பா அந்த குர்ஆனுடைய மகத்துவம். அல்லாஹ் என்பவனை யார் என்று இப்பொழுது புரிந்து கொள்வீர்கள். அல்லாஹ் இருக்கின்றான், நிச்சயமா காப்பாற்றுவேன் காப்பாற்றுவேன் என்று சொல்லுகின்றானே, இதோ உண்மைப்படுத்தி விட்டான் என்று இப்பொழுது அவர் அறிந்து கொள்வார்கள். இப்பொழுதுதான் மீகாயில் இறங்குவார். பாத்தியா, நம்புனி அல்லாஹ் நம்புனிய பாத்தியா, எப்படி உதவி செஞ்சா பார்த்து மீகா அவங்க சொல்லிட்டு போவார். பார்த்துக்கங்க எப்படி குர்ஆன் ஓதணும், எப்படி அர்த்தம் எடுக்கணும், எந்த மாதிரி பார்த்துக்கீங்களே பார்த்துக்கணும். புரியுதானே சார்? நல்லா புரிஞ்சுக்கிறீங்கப்பா, ஒரு கஷ்டம் இல்லைப்பா. குர்ஆன் நீங்க ஆசை வச்சா போதும்பா, அல்லாஹ் உதவி செய்யறான்ப்பா. நீங்க ஆசை வச்சா போதும், அல்லாஹ்வும் ஜிப்ரீலும் மீகாயிலும் எல்லாம் ரெடியாக உதவி செய்ய ரெடியாக இருக்கிறாங்க. எல்லாம் ரெடியாக உதவி செய்ய ரெடியாக இருக்கிறாங்க. நீ என்ன சொல்லுங்கம்மா. இதை படிச்சு படி நான் இன்ஷா அல்லாஹ் பிஸ்மில்லாஹ் 20. அன்றியும் அவர்களை பற்றி இப்லீஸ் எண்ணிய எண்ணத்தை நிச்சயமாக அவன் உண்மையாக்கினான். இப்போ உங்களால் எதையுமே செய்ய முடியல. இப்லீஸ் எண்ணிய எண்ணத்தை, இப்லீஸ் என்ன எண்ணமா என்ன நியத்தை வச்சான்? நியத்தை வச்சுக்கோங்கப்பா. இப்லீஸ் என்னப்பா நியத்தை வச்சான்? அனைவரையுமே கெடுத்து நரகத்துக்கு கொண்டு செல்லணும். சரி, கரெக்ட். இதுதான் இப்லீஸ் எண்ணம். அந்த எண்ணத்தை யார் நிறைவேற்றி வைக்கிறது? மனிதர்கள் நிறைவேற்றி வைக்கிறாங்க. யார் நிறைவேற்றி வைக்கிறது? மனிதர்கள் நிறைவேற்றி வைக்கிறாங்க. அல்லாஹ் நிறைவேற்றுகிறாமா? அவன் என்ன எண்ணியத்தை, ஆமாண்டா நீ என்ன கேட்ட, அவ்வளவு வடி கெடுப்பேன்னு சொன்னியடா, உண்மையிலே என் பேச்சு யாரும் கேட்கலடா, ஓ நீ நினைச்சு என்ன நீயத்தை வச்சு அதை நிறைவேற்றுகிறேன்னா சொல்லி அல்லாஹ் நிறைவேற்றி வைத்தான். புரியுதாமாப்போ? பரவாயில்ல. நீங்க சிந்திக்க அது போதும். சிந்திக்க இப்போ அர்த்தம். நீ என்ன நினைச்ச ப்ளீஸ், நீ நினைச்சத நானே நிறைவேற்றுகிறேன், கவலைப்படாத. இந்த மாதிரி அல்லாஹ் ஷைத்தானுக்கு முழு உதவி, 100% ஷைத்தானுக்கு உதவியும் மனிதர்களுக்கு 100% உதவியும் செய்ய தயாராக இருக்கின்றான். நல்லா புரிஞ்சிருங்க. ஷைத்தானுக்கு யார் உதவி செய்யணும்னு பார்த்துக்கிறங்க. அல்லாஹ் தான் உதவி செய்யறான். அவன் பேச்சை நீங்க தான் கேட்குறீங்க, அல்லாஹ் தான் கேட்க வைக்கிறான். இதுக்கு இன்னொரு ஆயத்திற்கு பெரிய ஆயத்து இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அந்த ஆயத்தை உங்க அடுத்த கிளாஸில் சொல்கிறேன். இப்போ புரிஞ்சுக்கிறேங்க. ஷைத்தான் எண்ணிய எண்ணத்தை, அவன் போட்ட நீயத்து, கெடுத்தே தீர்வேன்னு சொன்னிய, நான் எவ்வளோ சரி எத்தனையோ நைமாரி அனுப்பினேன், எவனும் கேட்கல, நீ சொல்கிறதே நான் நேட்டு வச்சிடறேன்ப்பா, எல்லாருக்கும் தொலைச்சிருப்பா, நானே உனக்கு உதவி செய்கிறேன்னு அல்லாஹ் நினைக்கிறான். எண்ணிய எண்ணத்தை அவன் உண்மையாக்கினான். என்ன செய்வேன்னு சொன்னியோ உண்மையாக்கிட்டான். கெடுத்து எல்லாத்தையும் கெடுத்துட்டான். அடுத்தது, ஆகவே மூமின்களில் உள்ள கூட்டத்தார் தவிர அவனையே பின்பற்றினார்கள். மூமின்கள் உள்ள கூட்டத்தாரை தவிர மற்றவர் அனைவரும் அவனையே பின்பற்றினார்கள். அந்த மூமின்கள் யாரு? 29:67 படி எழுதுங்க. அந்த மூமின்கள் வருது, அந்த வார்த்தைக்கு தோத 29:67 எப்படி காப்பாற்றுறாங்க? மூமின்கள் உள்ள கூட்டத்தாரை தவிர மற்றவர்கள் யாரும் அவனையே பின்பற்றினார்கள். 21. எனினும் அவர்கள் மீது அவனுக்கு யாதோர் அதிகாரமும் இல்லை. எனினும் எந்த மக்களின் மீது அவனுக்கு எந்த ஒரு அதிகாரம் இல்லை. புரிஞ்சுக்கணும். முதல்ல அவன் உங்களை தொட முடியாது, கீழே தள்ளிட முடியாது, அல்ல உங்க உயிரை வாங்க முடியாது, உங்களை கொலையோ எதுவுமே செய்ய முடியாது. தூரமா இருந்து உங்களுடைய இருதயத்தை மட்டும்தான் அவன் தூண்டிகிட்டே இருப்பான். எந்த அதிகாரமும் இல்லைப்பா அவனுக்கு, எந்த கொடுக்கல, அவனுக்கு எந்த அதிகாரத்தையும் நான் அவனுக்கு கொடுக்கவில்லை. அப்படி கொடுத்திருந்தால் உங்க அனைவரையும் வெட்டி சாய்ச்சிருப்பாங்க. உங்க தொட முடியாது, அவன் கிட்ட நெருங்க முடியாது. ஒன்லி உங்களுக்கு இருதயத்தை மட்டும்தான் நெருங்கி இதை செய், இதை செய், இதை செய்.
இது செய்யாவிட்டால் நீ மாட்டிக்கொள்வாய், அந்த கூட்டத்தார்னு சேர்ந்து கொள், இல்லாவிட்டால் அவனை இறாஞ்சி சாவச்சிருவனைய, இப்படிதான் தூண்டிகிட்டே இருப்பான். வேறு எந்த விதமான அதிகாரம் இந்த ஷைத்தானுக்கு நாம் கொடுக்கவில்லை. அதான் முக்கியமான விஷயம் பார்த்துக்கணும். வெறும் மனசு மட்டும் தூண்டியே உலகத்தையே கெடுத்தானப்பா. அவனுக்கு அதிகாரம் கொடுத்திருந்தா, ஆட்சியை கொடுத்தா என்ன செஞ்சிருப்பான்னு யோசிச்சுப்பாங்க. என்ன செஞ்சிருப்பான் யோசிச்சுப்பார். நீங்க யோசிச்சுப்பாங்க. வெறும் எண்ணத்தை தூண்டி விடுறோம். வேண்டாம், இந்த பக்கம் வந்துரு, இந்த உலகத்தின் பக்கம் வந்துரு, நீ அநியாயம் மாட்டிக்கிடுவ, அவன் அல்லா பச்சு கேட்காத, இந்த குரல் நம்பாத, நம்பினா ரோட்ல வந்து நடுத்த நிற்ப, இப்படிலாம் சொல்லி 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 கெடு தொலைச்சிட்டான். இந்த எண்ணங்களை தான் ஊசலாட செய்தான். இதிலேயே இப்பேற்பட்ட மனிதன் அல்லாஹ்வுடைய பிரதிநிதி விழுந்தான். அந்த வலையில், ஷைத்தானுடைய வலையில் விழுந்தான், சிக்கி கொண்டான். வெளியே வர முடியாத அளவுக்கு சிக்கி கொண்டான் இந்த மனிதன். அந்த சிக்கல்லேருந்து வெளியே வந்துதான் இப்போ நீங்க குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கின்றீர்கள் அல்லாஹ்வுடைய உதவியினால். ஆயினும் மறுமையை நம்புகிறவர்களை, அதனை பற்றி சந்தேகத்தில் இருப்போரை விட்டும் நாம் அறிவதற்காகவே இது நடந்தது. இப்போ இது பெரிய விஷயம் சொல்லணும். அடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு இதை சொல்றேன். இந்த நம்பர் நம்ம 21 இந்த 21 நிறைய ஆயத்துக்களை கொண்டு நான் உங்களுக்கு விளக்கம் சொல்லணும், இது பதிலளிக்கணும் உங்களுக்கு. இன்ஷா அல்லாஹ் அடுத்த இது முடிச்சிடுறேன். மேலும் உம்முடைய இறைவன் அனைத்து பொருட்களையும் பாதுகாப்பவனாக இருக்கின்றான். இதுக்கு வந்து நீங்க இந்த ஆயத்துக்கு முடிஞ்சவரை நீங்க என்ன அர்த்தம் இருக்குன்னு யோசிச்சு வச்சுக்கிறீங்க. இன்ஷா பிஸ்மில்லாஹ் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பேசும்போது பேசுவோம். இப்பொழுது இதுவரை ஒழுங்கா திருப்பி ஓதுங்கம்மா, ஒழுங்கா ஓதுங்க, அழகா மாதிரி ஓதுங்க. அதாவது எண்ணத்தை ஓத போகிறோம், நம்ம எண்ணத்தை சிந்திக்கிறோன்னு அதே நீங்கள் சிந்திக்கணும். நம்ம எதை சிந்திக்க போகிறோம், எந்த விஷயத்தை நம்ம ஆராய போகிறோம், அதில் முன்னிப்பாக இருக்கணும். அப்போ தான் இது ஆராயம் சிந்திக்கணும். நான் சொல்கிறது கஷ்டம் புரியாது. எந்த விஷயத்தை ஓதுகிறோம், இது எப்படி நாம் இதை சிந்திக்க ஆராய்ச்சி செய்ய வேண்டும், எந்த ஆயத்தை எந்த வார்த்தையை எடுக்க வேண்டும், அந்த மாதிரி எண்ணத்தோட கோர்வைப்படுத்தி கொண்டு நீங்கள் ஓத பழகிக்கொள்ளுங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் இதை பேசுவோம். பிஸ்மில்லாஹி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.